சமீப காலத்தில் ஜான் ஜபராஜ் ரொம்ப இழைச்சிருந்தார். முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீக்காக இருந்தது. என்ன ஜான் ஜபராஜுக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சா அப்படின்னு கூட நான் யோசிச்சதுண்டு. நம்முடைய சேனலில் தான் ஜான் ஜபராஜை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். என்ன வீடியோ போட்டிருப்பேன் அவரை பற்றினா, அவர் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் பைபிளுக்கு புறமானது அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன் நான். ஆனால் அவருடைய பர்சனல் மேட்டரை பற்றி நான் எந்த வீடியோலையும் நான் பேசுறது கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது ஏன்னா அவங்க ஒழுக்கமாக இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா உலகத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அது ஜான் ஜபராஜாக இருந்தாலும், அவருடைய மனைவியாக இருந்தாலும், அவர் கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும், இந்த உலகத்துக்கு நாம் ஒரு சாட்சியின் ஜீவியை நமக்கு தேவை. அதுக்கு நாம் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும். நான் மட்டும் சாட்சியின் ஜீவியை வாழ்ந்துட முடியாது. நான் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்கணும். அப்போ தான் நம்ம ஒழுக்கமாக இருக்க முடியும். கூட இருக்கிறவங்க எப்பவும் பேசி திட்டின்னு இருந்தால் எப்படி? இந்த மாதிரி ஒரு சோக மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஜான் ஜபராஜ் இருக்கும்போது சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் வாங்க பார்ப்போம். அப்போது இவங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டு என்னை பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாகத்தான் தெரிந்தேன். எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரச்சனை மட்டும்தான். நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், ஆண்டவரே நான் இது தப்பாக செஞ்சேன், இது ரைட்டாக செஞ்சேன், என்ன இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழி வாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். 21 நைட்டு என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அதன் பின்பதாக 22 என் பர்த்டே நான் ஒழுங்காக கொண்டாடலை, நிம்மதியாக நான் இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு இப்போ கூட அதை நினச்சி அழுக வருது. பட் பரவாயில்ல. 27 சண்டே, 27 சண்டே. ஸோ என்னுடைய பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் சபையிலேருந்து குறிப்பாக இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்கள் சபை குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு அவர் கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம். நான் சொன்னேன், எதற்காக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை ஜனங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் சொன்னேன், யார் கேள்வி கேட்டாலும் பாஸ்டர்கிட்ட பேச சொல்லுங்கள், என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் இவர் தான் தலைவன் எனக்கு தெரியாமல் நான் அவர் சொன்னதை நம்பிட்டு சொன்னேன், சரி பிரதர், ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க, பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன், நான் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 வாரத்துக்கு முன்பதாகவே இந்த சபையின் ஊழியத்திலிருந்து விடுபடுகிறேன் என்று சொன்ன இந்த நபர் அந்த பசங்கள் கூட தான் கான்டாக்டில் இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த ஒரு தம்பி என்னை ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி உன்னை கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தந்ததே இவர் தான். அப்போ இவரோடு தான் அவங்க எல்லாமே கனெக்ஷனில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய நாடகம் என்னை சுற்றி அரங்கேறி கொண்டு இருக்கிறது. எனக்கு இதை கிரகிக்க முடியல. என்னென்னா என் கூட இருந்த பசங்களாம் இவன் எனக்கு விரோதமாக திருப்பி விட்டுட்டானேன்ற ஒரு ஆதங்கத்தில் என்னால் சாப்பிட முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ரெண்டாவது ஒரு பதட்டம் இருந்தது. இதை கேட்குற எல்லா ஊழியர்களுக்கும் இந்த பதட்டம் வந்திருக்கணும். அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால், உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, இப்படி ஒரு குரூப் உங்கள் சர்ச்சில் உங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் ரொம்ப வேதனைப்பட்டு என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஒரு பக்கம் குடும்பத்தில் போகும் இந்த பிரச்சனை, ரெண்டாவது சபையில் போகும் இந்த பிரச்சனை. ஆனாலும் சபை ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. வாரம் ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவியாலையும் தன்னுடைய சபை மக்களாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். இவர்கள் அவரை புரிஞ்சுக்கல. இந்த சபை மக்களும் மனைவியும் ஜான் ஜபராஜை புரிந்து கொள்ளவில்லை. அதனால அவருக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்போ அந்த அசோசியேட் ஏன் செயல்படுறாரு எதிராக? அதுக்கு என்ன காரணம்? அந்த அசோசியேட்டுடைய இந்த பில்டிங், அந்த பில்டிங்கை ஒரு பாழடைந்த பில்டிங்கை வாங்கி அதை சரி பண்ணி அந்த இடத்துல சபை நடத்துகிறாரு. இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ சபை மக்கள் அதிகமாக வராங்க, காணிக்கை அதிகமாக வருது. அந்த சமயத்தில் ஜான் ஜபராஜுக்கு மேலே இப்படி ஒரு பழி விழுந்து போச்சு. இந்த காரணத்தை காட்டி நம்ம எப்படி இந்த சபை மக்களை தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அசோசியேட் என்ன செய்கிறாரு, இந்த ப்ராப்ளத்தை பெருசாக்குறார். ஒரு சாதாரண விஷயம். இப்போ ஒரு பெண்ணுக்கு, பழகின பெண்ணுக்கு, கூட இருக்கிற பெண்ணுக்கு, வருஷக்கணக்கில் பார்க்குற பெண்ணுக்கு, அந்த குடும்பம் நல்லா தெரிந்த குடும்பம், அப்படி இருக்கும்போது ஒரு மொத்தம் கொடுக்குறாரு. அது ஒரு என்கரேஜ். முத்தம் பண்ணுறது ஒரு என்கரேஜ். அதை தப்பாக பேசிட்டா இந்த காலத்தில் அப்படி தான். ஏன்னா எல்லாமே பல மன வருத்தங்கள் இருக்காங்க, சோகத்தில் இருக்காங்க, பல பற்றாக்குறையில் இருக்காங்க, பல பாதிப்புகளில் இருக்காங்க. அது நம்ம எப்படி சரி செய்யணும்னா அவங்களுக்கு பேசணும், அவங்கள தொட்டு பேசலாம், தைரியப்படுத்தலாம், இப்படிலாம் இருக்குது.
எல்லாம் யாருமே நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம தாங்கணும். யாரையும் நம்ம கோவப்படுத்திடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. இப்படி யாருமே புரிஞ்சிக்கல. இவ்வளோ விஷயம் இது. ஒரு மனுஷன் சந்தோஷமா சமாதானமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. நம்முடைய எதிராளி, நம்ம எதிர இருக்கிறோம், அடுத்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க இவ்வளோ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும், அதை நம்ம கெடுக்கக்கூடாதுன்றதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணும். ஆனால் ஜான் ஜெபராஜ் ஒரு சின்ன விஷயத்தை செய்ததுக்காக இவங்க பெரிய அதை வில்லங்கமாக்கிட்டாங்க. அந்த விஷயத்த, சாதாரண விஷயத்த வில்லங்கமாக்கிட்டாங்க. இந்த கூட இருக்கிற அசோசியேட்டும், அந்த வாலிப பிள்ளைகளும், மற்ற சபையாரும், அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மூடி மறைக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயத்தை இன்னைக்கு பெருசாக்கி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு கிறிஸ்தவனா ஒரு அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. எப்படி எப்படி எங்கே போய் முடிந்து பாருங்க. முன்ன பின்ன யோசிக்காத செய்ததால இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை எத்தனை பேர் அசிங்கமாக நினைப்பான். ஒன்றுமில்லாத மேட்ரு பெருசாகிறதுனால இன்னைக்கு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் கெட்டுப்போச்சு. எப்படி கிறிஸ்தவனுடைய பேரை கெட்டுப்போச்சு. ஜான் ஜெபராஜை தெரியாத ஆட்களே கிடையாது. ஜான் ஜெபராஜை ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட நல்லா தெரியும் ஜான் ஜெபராஜ். ஏன்னா அவருடைய பாடல்கள், அதை விட அவரை ட்ரால் பண்ணுறாங்க பாருங்க, அதனால் அவர் ரொம்ப புகழ் அடைஞ்சிட்டார். ஏன்னா இந்த மாதிரி அவர் ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் மேலே ஒரு பழியை போட்டு சொன்ன உடனே அது உலகமெல்லாம் பரவி இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய முகங்கள் கிழிக்கப்பட்டு போச்சு, அசிங்கப்பட்டு போச்சு. இது முன்ன பின்ன யோசிக்காத செய்யறதுனால பாருங்க எவ்வளோ பாதிப்பு வருது பாருங்க. இதை யாருக்கு எப்படி சரி பண்ணுறது? இதை அவங்களே புரிய வைக்கணும். ஏன்னா புரிய வச்சு தான் அதை ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்தால் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ நம்போம். இந்த விஷயம் அப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ கிறிஸ்துவ ஒரு கேள்விக்குரியதாக ஆகிடும். ஆனால் இந்த பைபிள் பாருங்க இதை ஆதரிக்கவே இல்லை. இந்த கட்டிட சபைகளை இந்த வேதம் ஆதரிக்கவே இல்லை. மக்கள் ஒன்று கூடினாலே இங்கே பிரச்சனை வரும்னு அன்னைக்கே இயேசு கிறிஸ்து தெரியும். அதனால தான் அன்னைக்கு கட்டிடத்தை இடிப்பேன்ட்டு போனார். அந்த புறாவுக்கு அடித்து துரத்தினார். போங்கடா, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய சபையை கெடுக்காதீங்க. இந்த கட்டிட சபை என்பது இந்த சரீரமாகிய சபையை தான் குறிக்குது என்று இது பைபிள் ரகசியம். அதை யாரும் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஒரு கட்டிடத்தை கட்டிக்கணும், அங்கே போய் காணிக்க வாங்கணும், கை தட்டணும், இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடணும், இப்படியெல்லாம் யோசிச்சு நம்ம செயல்படுறதுனால தான் பைபிள் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன்னுடைய கட்டணமும் தேவையில்லை, எனக்கு உன் காணிக்கையும் தேவையில்லை, உன்னுடைய பாட்டை என்னை குறித்து புரிந்து பாட தேவையில்லை, உன்னுடைய டான்ஸ் எனக்கு தேவையில்லை, என்னை பற்றி நீ தப்பு பேச பைபிள் இருந்து அதுவும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மக்களை விடுவிச்சிரு, அப்ப நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சர்ச்சைனா அங்கே சர்ச்சை தான் வருது. சர்ச்சைகளுக்கு உள்ளாகி விட்டது இன்று சபைகள். வேற ஒரு வேலைங்க நடக்கல. ஒருத்தருக்கு கூட போட்டா போடி. இப்போ சர்ச்சை முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம், இப்போ பெண்டிங் சபையை எடுத்துக்கலாம், சர்ச்சை முடிஞ்சா அப்படியே சைலண்டாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு கடமைக்கு வர்றது அப்படிதான் போச்சு. இன்னைக்கு இந்த கடமையை தான் கர்த்தர் வெறுக்கிறார், இந்த வேதம் வெறுக்கிறது. இந்த கடமையை செய்ய, இந்த ஒரு சடங்கு செய்யாத, சாஸ்திரத்தை கையாளு. இப்படி இது இந்த ஆராதனை இப்போ இவங்க சர்ச்சில் கட்டுறாங்களே பாஸ்டர் முன்ன வச்சு, இது சடங்கு. இந்த சடங்குகள் கற்றுக்கு தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை, பைபிளை இதை வலியுறுத்தலை. ஆனால் இந்த சடங்குகளை தான் நம்ம தீவிரமாக செஞ்சுன்னு இருக்கோம். அன்னைக்கு பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு ஓடுறாங்க, அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்குறாரு. ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. அப்போ எப்படிங்க அந்த பில்டிங்கை கட்டுவாங்க? அதனால அந்த பில்டிங்கை கட்டுறதை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பில்டிங்கை பாபேல் கோபுரத்தை கட்டுறது அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஜப கோபுரம், இந்த கோபுரம், அந்த கோபுரம், பெலஸ்தா குளத்தை நாங்கள் வெட்டுறோம். பெதஸ்தா குளம் அந்த காலத்துல இருந்து, அந்த பெதஸ்தா குளத்துக்கு என்னென்ன ஒரு அறிகுறி, எதை குறிக்குது அந்த பெதஸ்தா குளம்ன்றது அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு பெதஸ்தா குளம் இருந்தது, நாங்கள் பெதஸ்தா குளம் உருவாக்குவோம். அன்னைக்கு கோபுரம் இருந்தது, இன்னைக்கு நாங்கள் கோபுரம் உருவாக்குவோம். அன்னைக்கு பெரிய சாலமன் சர்ச்சை கட்ட, நாங்கள் சாலமன் சர்ச்சை கட்டுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியாது. இந்த காரணம் தெரியாத இன்னைக்கு கட்டிட சபையில் நம்ம தஞ்சம் அடைகிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய கடமைகளை மறந்துடும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்னைக்கு பிரிவினையில் வந்துடும். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக டைவர்ஸா கோர்ட்டில் போய் பார்த்தா இப்படிதான் பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்வியல் புத்தகத்தை இன்னைக்கு வழிபாட்டு புத்தகம் ஆயிட்டாங்க. பைபிளை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பைபிளை என்ன பண்றாங்க, வணங்குறாங்க, வழிபடுறாங்க பைபிளை. அதில் உள்ள வசனங்களுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது.
அது ஒன்லி வணங்கும் பொருளாகி போச்சு, வழிபாட்டு பொருளாச்சு இந்த பைபிள். அது ஒரு வாழ்வியல் புத்தகன்றது நமக்கு தெரியாது. இந்த ஜான் ஜபராஜுக்கும் அது தெரியாது. அதனால இன்னைக்கு நான் கட்டடத்தை கட்டிக்குவேன், நான் உங்களை புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்றதுனால இன்னைக்கு அவருடைய நண்பர்களே அவர் கர்த்தர் செய்கிற வேலை தான் இதெல்லாம். அவரு எழுப்பி விடுறார், அவருக்கு அவர் செய்கிற வேலை தான் இதெல்லாம். அதனால இந்த நண்பர்களால் நம்ம பாதிக்கப்படுவோம் என்றதையும் நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இந்த வேத பைபிள் விலக செய்த நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இனிமேலும் நம்ம இது போல விஷயங்களை ஈடுபட நம்மை காத்துக்கொள்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.